எப்பவுமே இப்போ விஜய் அவர்கள் இந்த புதுச்சேரி போறாருன்னா அங்க வந்து பாஜக குறித்து பேசுவார் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இந்த வாட்டி வந்து அது பட்டும் படாம பேசிட்டு போன மாதிரி இருக்கே சார். அனுமதி கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் பாஜகவை ரொம்ப தாக்காதீங்க, அது எனக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்திலும் உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் கூட்டம் நடத்தவோ ரோட் ஷோ நடத்தவோ நான் கண்டிப்பாக அனுமதி கொடுக்க மாட்டேன். ஆனால் இப்போ புதுச்சேரியிலும் வந்து தாவேகா வந்து ஆட்சி அமைக்கும் வந்து சொல்றாங்க. என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து விஜயை வந்து மீட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் விஜய்க்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பு இருக்கு. வரப்போற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸோட தாவேகா கூட்டணி அமைக்குங்கிற மாதிரியான ஒரு ஹேஷியம் எல்லாம் இருக்கு. இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். இது டெஃபினட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. பாண்டிச்சேரியில் போய் திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்றது சரியான விஷயம் தானே. ஒரு முக்கியமான கட்சியாக இருக்குது. பல ஆண்டுகள் பாண்டிச்சேரியை வந்து திமுக வந்து ஆட்சி செஞ்சிருக்கு. வரப்போகிற பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவை எதிர்த்து நிற்க போகிறவங்க திமுக காரங்க தான். அப்போ திமுகவை எதிர்த்து தான் தாவேக்கா சண்டை பண்ண போகுது. இப்போ இந்த கட்டத்திலேயே திமுக எதிர்ப்பை பாண்டிச்சேரியிலும் அவர் கையில் எடுத்ததுங்கிறது ஒரு சரியான விஷயம் தானே. இந்த திமுகவை நம்பாதீங்க. விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய உயிருக்கு வந்து ஆபத்துன்னு வந்து சொல்றாங்க. அது நிச்சயமாக அந்த விஜய்க்கு வந்து ஒரு உயிருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுவது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நிச்சயமாக விஜயை குறிவைத்து கூட அப்படி வந்திருக்கலாம். விஜயை கொள்கையால் கருத்தால் வெல்ல முடியாதவர்கள் இப்படி ஒரு குறுக்கு வழியில் அவரை முடக்க நினைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களோட இந்த மக்கள் சந்திப்பு வந்து இன்னைக்கு வந்து புதுச்சேரியில வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட தாவேக்கா வந்து ஒரு முடக்கப்பட்ட நிலையில தான் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா, நம்ம முகத்தை காட்டினாலே போதும் நமக்கு ஓட்டு விழுந்துடும், மக்கள் வந்து நம்மளை பார்த்தாலே நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் அரசியலுக்கே வந்தார். அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தடையாக முட்டுக்கட்டையாக அந்த கரூர் சம்பவம் மாறிடுச்சு. இப்போ விஜய் நினச்ச மாதிரியே அவர் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு போகணும்னு பிளான் பண்ணி திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம்லாம் போகும்போது மக்கள் வந்து ஒரு பேரெழுச்சியோடு வந்து அவரை பார்க்க வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முன்பு வரைக்கும் விஜய்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு வெற்றி கிடைக்குமா, அரசியலில் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் கூட இருந்திருக்கு. ஆனால் இந்த கூட்டங்களை பார்த்த பிறகு விஜய் வந்து ரொம்ப உறுதியாக 2026 நம்ம ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு நம்புகிற அளவுக்கு வந்து அவருக்கு தைரியத்தை கொடுத்தது இந்த கூட்டம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கரூரிலும் அதே மாதிரி ஒரு கூட்டம் கூடி அங்கே வந்து ஒரு 41 உயிர்கள் வந்து பறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் விஜயால பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய எந்த பகுதிக்கும் செல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அதாவது அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னால் வந்து இவங்க காவல்துறையில் பர்மிஷன் கேட்டாங்க அப்படின்னா வேணும்னே விஜய்க்கு வந்து இடையூறு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனாலேயே பல்வேறு நிபந்தனைகள் பல்வேறு காரணங்களை சொல்லி அந்த பொதுக்கூட்டத்துக்கும் ஊர்வலத்துக்கும் அனுமதி மறுத்தாங்க. ஆனால் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவங்க என்ன நிபந்தனை போட்டாலும் அந்த கரூர் சம்பவத்தை மேற்கோள் காட்டி இந்த காரணத்தினால நாங்கள் இதுக்கு அனுமதிக்க மாட்டோம், இந்த காரணத்தினால இப்படி நிபந்தனை விதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஜயை வந்து கிட்டத்தட்ட முடக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. விஜய்க்கும் வேறு வழி இல்லை. ஏன்னா இதிலிருந்து எப்படி வந்து மீண்டும் நம்ம பழையபடி மக்களை சந்திக்கிறது அப்படின்னு விஜய்க்கே தெரியலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முடங்கி போன நிலையில தான் இருந்தார். அப்போ இதிலிருந்து நகர்ந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தணும். அந்த மக்கள் சந்திப்பில் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கணும். அதை வந்து நம்ம வந்து மேற்கோள் காட்டி மற்ற இடங்களுக்கு நம்ம அனுமதி வாங்கணும். இதுதான் விஜயினுடைய திட்டம். ஆனால் தமிழ்நாட்டில் அது சாத்தியம் இல்லை. என்ன காரணம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க எந்த இடத்த காட்டினாலும் கரூர் சம்பவத்தை உதாரணம் காட்டி காவல்துறை அனுமதி மறுக்கும். நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீங்க அப்படின்னா நீதிமன்றமும் கரூர் சம்பவத்தை மனசில் வச்சுக்கிட்டு அனுமதி தரமாட்டாங்க. அப்போ என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் இவங்க புதுச்சேரி சரியாக இருக்கும் அப்படின்னு அங்கே வந்து இந்த ரோட் ஷோ நடத்துறதுக்கு பிளான் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும், என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து விஜயை வந்து மீட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் விஜய்க்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வரப்போகிற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸோட தாவேக்கா கூட்டணி அமைக்குங்கிற மாதிரியான ஒரு ஹேஷியம் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர்கிட்ட போய் வந்து இவங்க அனுமதி கேட்டாங்க. அவரும் கூட அந்த கொடுக்குற மனநிலையில் தான் இருந்ததாக நமக்கு தகவல் கிடைச்சிது. ஆனால் இதுக்கு இடையில்
யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸோட தாவேகா வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஈடுபட்டது. அது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வதந்தி மாதிரி, ஒரு ஹேஷியம் மாதிரி இருந்தாலும், அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட இந்த சந்திப்பு அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தகவல்கள் வெளியான பிறகு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி வந்து கொஞ்சம் உஷாராயிட்டார். என்னன்னா, இவங்க நம்மோட நட்பாக இருக்காங்க, அந்த அடிப்படையில் தான் நம்ம ரோட் ஷோவுக்கே இவருக்கு பர்மிஷன் கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நேரத்தில் இவங்க காங்கிரஸோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வர்ற தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு நம்மளே காலி பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அடிப்படையில் கரூர் சம்பவத்தை உதாரணம் காட்டி இவங்களும் ரோட் ஷோவுக்கு வந்து அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறம் பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு வந்து அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நேரம் பார்த்திங்கன்னா, இப்போ விஜய் அப்படின்னால மக்கள் ஒரு பெரிய அளவில் கூடுவாங்க. பட் இங்கே வந்து நிறைய நிபந்தனைகள் கண்டிஷன்ஸ்லாம் இருந்ததுனால அந்தளவுக்கு கூட்டத்தை பார்க்க முடியல. பட் அதே நேரம் நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பாண்டிச்சேரியில் இந்த கூட்டம் நடத்துவதற்கு எவ்வளவு போராடி நீங்கள் அந்த அனுமதியை வாங்கிறீங்க. அப்போ அந்த கூட்டத்தை வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக நீங்கள் மாற்றிருக்கணுமா வேணாமா? பட் அப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கலை அப்படிங்கிறது ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு இதுதான் சறுக்கல் தான் தாவேகாவுக்கு. ஆனால் இப்போ புதுச்சேரியிலும் வந்து தாவேகா வந்து ஆட்சி அமைக்கும் வந்து சொல்கிறாங்க. இப்போ புதுச்சேரிக்கு வந்து முதலமைச்சர் யாருன்னா ஆனந்த் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. சார், அது உண்மை சாத்தியமாக முடியும்? அதாவது வந்து 2 விஷயம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய யூகம் தான். தேர்தல் நேரத்தில் தான் அது என்னவா நடக்கும் அப்படின்றது தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸோடு பார்த்திங்கன்னா தாவேகா வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அது வெற்றிகரமாக நடந்து காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைந்தால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, புதுச்சேரியிலும் அது தொடரும். அப்போ புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னா நிச்சயமாக காங்கிரஸ் வந்து முதலமைச்சர் பதவி, முக்கியமாக இப்போ பாண்டிச்சேரி முதலமைச்சர் பதவி தாவேகாவுக்கு கொடுக்காது. இன்னொன்று, இந்த கூட்டணி எந்த அடிப்படையில் அமையும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சர், ஆனால் பாண்டிச்சேரியில் வேணால் முதலமைச்சர் பதவியை உங்களுக்கு விட்டு கொடுக்குறோங்கிற அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தையே நடக்கும். ஸோ அந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா, பாண்டிச்சேரியில் இந்த தாவேகா காங்கிரஸ் கூட்டணி போட்டியிட்டு வெற்றி அடைந்தால் காங்கிரஸுக்கு முதலமைச்சர் பதவியும் தாவேகாவுக்கு துணை முதல்வர், முக்கியமாக அது புஷி ஆனந்துக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஒரு கூட்டணி அமையும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ஆர் காங்கிரஸோட விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இணக்கமான நட்பில் தான் இருக்காங்க. புஷி ஆனந்தே முன்னாள் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ தான், அவருக்கு ரங்கசாமியோட இன்னும் தொடர்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஒருவேளை என்ஆர் காங்கிரஸ் பாஜகவை வெட்டி விட முயன்றால் தாவேகாவோடு அவங்க கூட்டணி அமைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி கூட்டணி அமைந்தாலும் அந்த கூட்டணி வெற்றி அடைந்தால் நிச்சயமாக தாவேகாவுக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்காது. இதே மாதிரி ரங்கசாமி முதல்வராகவும் புஷி ஆனந்த் துணை முதல்வராகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒரு கூட்டணி வந்து தாவேகாவுக்கு பாண்டிச்சேரியில் அமையும், அது மட்டும் உறுதி. எப்பவுமே இப்போ விஜய் அவர்கள் இந்த புதுச்சேரி போறேன்னா அங்கே வந்து பாஜக குறித்து பேசுவார் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இந்த வாட்டி வந்து அது பட்டும் படாமல் பேசிட்டு போன மாதிரி இருக்கே சார். ஆமாம், அது உண்மைதான். அது இன்னும் சொல்லப்போனால் நம்மை போன்றவர்களுக்கு அது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்ததுன்னு கூட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் வந்து பாஜகவை கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்துறீங்க. தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சி அமைப்பதால் நீங்கள் பாஜகவை வந்து ரொம்ப பெருசாக சண்டை போட முடியாது. ஆனால் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்குது. முதலமைச்சர் வந்து என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவராக இருந்தாலும் ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு டம்மி தான். பாஜக தான் புதுவையை வந்து ஆண்டுகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே அது ஒரு யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறதுனால ஒன்றிய அரசனுடைய பிடியில் தான் அந்த மாநில ஆட்சியே இருக்கும். இது ரொம்ப தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ நீங்கள் பாஜகவை கொள்கை எதிரியாக முன்னிறுத்திய விஜய் பாண்டிச்சேரியில் போய் பாஜகவை இன்னும் வலிமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருடைய பேச்சை பாஜகவை தாக்குறது மாதிரி இப்படி ஆரம்பித்தார். ஆனால் டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவர் திமுக எதிர்ப்பு அப்படின்னு அப்படியே கடந்து போயிட்டார். இன்னும் சொல்லப்போனால் பாஜக புதுவை மக்களுக்கு எவ்வளவு வந்து கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த வளர்ச்சிக்கு வந்து எவ்வளோ பெரிய முட்டுக்கட்டையாக இருக்காங்கன்னு இன்னும் நீங்கள் மணிக்கணக்கில் பேச முடியும். பட் அதெல்லாம் பேசாமல் அப்படி மேலோட்டமாக பேசி அப்படி கடந்து போயிட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பாண்டிச்சேரியில் அந்த விஜயனுடைய பேச்சு அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றம் தந்த பேச்சாக தான் நான் பார்க்குறேன். ஏமாற்றம் தந்ததை விட அவங்க வந்து இந்த சில நெருக்கடிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ஆர் காங்கிரஸ் மூலமாகவே அந்த நெருக்கடிகள் வந்து கொடுத்துறாங்க. நீங்கள் வந்து பாஜக வந்து அதிகமாக பேசாதீங்க, லைட்டாக பேசுங்கன்னு சொன்ன மாதிரி இருக்கே சார். அது உண்மைதான். அது ஏன்னா அதை பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் நினைத்திருந்தால் பாஜக வந்து அங்கே வெளுத்திருக்க முடியும். ஆனால் அவர் ரொம்ப
மேலோட்டமாக அப்படி மயிலிறகால் வருடி கொடுக்குற மாதிரி அப்படி பேசிட்டு கடந்து போனதை வச்சே நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஏன்னா இந்த அனுமதி கிடைக்கிறதுக்கு இவங்க வந்து ரொம்ப மெனக்கட்டாங்க. அந்த அனுமதி ரங்கசாமியால் தான் சாத்தியமாயிருக்கு. அப்போ அவர் வந்து தன் பங்குக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருப்பார். என்ன கண்டிஷன் போட்டிருப்பாரு? அனுமதி கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் பாஜகவை ரொம்ப தாக்காதீங்க, அது எனக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்திலும் உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் கூட்டம் நடத்தவோ ரோட் ஷோ நடத்தவோ நான் கண்டிப்பாக அனுமதி கொடுக்க மாட்டேன், அதனால் நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். அதை கேட்டு தான் இவர் இந்த மாதிரி லைட்டாக பாஜகவை அப்படி தடவி கொடுத்துட்டு போயிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த புதுச்சேரியிலும் வந்து சொல்றாரு, இந்த மக்கள் வந்து திமுக வந்து நம்பக்கூடாதுன்னு வந்து சொல்றாரு. இப்போ தமிழ்நாட்டில் இந்த விஷயத்த சொன்னா ஏற்புடையதா இருக்கும். புதுச்சேரியில் போய் சொல்றதுக்கான காரணம் இப்போ இதே பீகாரோ இல்லை உத்தரப்பிரதேசம் அங்கே போயிட்டு திமுகவை நம்பாதீங்க வந்து சொல்ல முடியும், எப்படி சார் இருக்கும்? அதாவது பீகாரில் போய் திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்றது ரொம்ப அபத்தமாக இருக்கும், பொருத்தமற்றதாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் பாண்டிச்சேரியில் போய் திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்றது சரியான விஷயம் தானே. ஏன்னா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அங்கும் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு முக்கியமான கட்சியாக இருக்குது. பல ஆண்டுகள் பாண்டிச்சேரியை வந்து திமுக வந்து ஆட்சி செஞ்சுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்சி அப்படிங்கிறது திமுக தான். என்ன அதனால் பார்த்தீங்கன்னா அங்கு வந்து அவர் திமுக எதிர்ப்பை தெரிவித்தது அப்படிங்கிறது சரியான விஷயம்தான். எல்லாத்துக்கும் மேலே வரப்போகிற பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவை எதிர்த்து நிற்க போகிறவங்க திமுக காரங்க தான். அப்போ திமுகவை எதிர்த்து தான் தாவேக்கா சண்டை பண்ண போகுது. அப்போ இந்த கட்டத்திலேயே திமுக எதிர்ப்பை பாண்டிச்சேரியிலும் அவர் கையில் எடுத்ததுங்கிறது ஒரு சரியான விஷயம் தானே. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, நீங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக சண்டை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அங்கே என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியை தான் வலிமையாக எதிர்த்து இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது என்ஆர் காங்கிரஸோட இவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அந்த ஆளுங்கட்சியை பேசாமல் அவர் திமுக எதிர்ப்பை வந்து கையில் எடுத்துட்டார். புதுச்சேரி அரசை பார்த்து வந்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு திமுக வந்து சொல்கிறாரு. இங்கே வந்து போலீஸ் பாதுகாப்புலாம் எப்படி கொடுக்குறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் கொடுக்கல, வரப்போகிற எலெக்ஷனை வந்து அவங்களே வந்து கற்றுப்பாங்கன்னு வந்து சொல்கிறாரு சார். புதுச்சேரின்றது வந்து ஒரு சின்ன மாநிலம் தான், அந்த இடத்துல வந்து ஒரு 20 லட்சம் பேர் தான் வசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது தமிழ்நாடு கூட ஒப்பிடுறது வந்து சரியான இதுவாக இருக்காதுல்ல சார்? அதாவது நீங்கள் அதை அப்படி புரிஞ்சிக்க வேண்டியதில்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து இவ்வளோ சூப்பராக பாதுகாப்பு கொடுக்குறாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தெரியல அப்படிங்கிற அந்த மீனிங்கில் அவர் சொல்லலை. அவர் சொன்னது என்னன்னா, நான் கேட்டோம், இவங்க வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து அனுமதி மறுக்கிறீங்க, அப்போ இவங்களை பார்த்தாவது நீங்கள் கற்றுங்க. அவங்க அனுமதி கொடுக்குறாங்க, சரியாக பாதுகாப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துறதுக்கும் அவங்க துணை புரிகிறாங்க, அதை கற்றுக்கிட்டு நீங்கள் எதிர்காலத்தில் எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை மற்றவர்களுக்கு வந்து அது வேற மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இந்த டோனில் தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய உயிருக்கு வந்து ஆபத்துன்னு வந்து சொல்கிறாங்க. இனி வரும் காலங்களில் வந்து மக்கள் சந்திக்கும் போது இன்னும் அது வந்து அதிகமாகும்னு வந்து சொல்கிறாங்க சார். அதை நிச்சயமாக அந்த விஜய்க்கு வந்து ஒரு உயிருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுவது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த கரூர் சம்பவத்திலே நம்ம பார்த்தோம், அவர் மீது செருப்பை தூக்கி வீசினாங்க. நிச்சயமாக விஜயை குறிவைத்து கூட அப்படி வந்திருக்கலாம். இது வந்து நம்மளுடைய யூகம் தான். அதே நேரம் பார்த்திங்கன்னா விஜயை கொள்கையால் கருத்தால் வெல்ல முடியாதவர்கள் இப்படி ஒரு குறுக்கு வழியில் அவரை முடக்க நினைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த உயிருக்கு நம்ம ஏதாவது ஏற்படுத்தினால் என்பதை தாண்டி ஒரு உயிர் பயத்தை கொடுத்து அதன் மூலமாக அவரை வீட்டுக்குள்ளேயே முடக்குவோம் அப்படின்னு கூட நினைத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன இருந்தாலும் மக்களுடைய மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர் அவர், இதையும் அவர் கருத்தில் கொண்டு தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி சார். நன்றி. Ariza, shirts and trousers.